قال نبينا صلى الله عليه وسلم أربع من كن فيه فهو منافق خالص أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா சில செயல்களை கொண்டு நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா உயர்த்தி கொண்டே இருக்கிறான். மேலும் சில செயல்களை கொண்டு நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஆக அந்தஸ்து உயர்தல் என்பதும் அந்தஸ்து குறைதல் என்பதும் நம்முடைய செயலை கொண்டு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருகிறான். அது அல்லாஹு தாலாவாக உண்டாக்குவதில்லை. அப்படி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அந்தஸ்து உயரக்கூடிய விஷயத்தில் முஸ்லீம் என்றும் முஃமின் என்றும் முஹ்சின் என்றும் முவஹித் என்றும் நம்ம சொல்கிறோம். கடைசியில் உயர்ந்த அந்தஸ்து என்ன சொன்னால் சையதுல் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக இருக்குது. சாலிஹீன்களுடைய அந்தஸ்து, அதற்கு அடுத்த அந்தஸ்து ஷுஹதாக்களுடைய அந்தஸ்து, அதற்கு அடுத்த அந்த சித்தீகீன்களுடைய அந்தஸ்து, அதற்கு அடுத்த அந்தஸ்து நபிமார்களுடைய அந்தஸ்து, அதற்கு அடுத்து ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களுக்கு அடுத்து உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய நபிமார்கள், அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து. இதில் அல்லாஹு தஆலா நமக்கு நபிமார்களாக நம்மால் ஆக முடியாது. ஆனால் சித்தீகீன்களுடைய மகாம் வரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தரோம். சித்தீகீன்களுடைய அந்தஸ்து வரை நம்ம அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம். அதற்கு அடுத்த அந்தஸ்து நபிமார்களுடைய அந்தஸ்து. நாம் நபியாக ஆக முடியாது. ஆனால் ஒரு நபர் அந்த அளவுக்கு அமல் செய்வார் என்று சொன்னால் அவர் நபியோடு அல்லாஹ் தஆலா சேர்த்து வச்சிரும். உம்மையுத்தில்லாஹ வர் ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அப்போ நபிமார்களாக ஒரு நபர் ஆக முடியாது. ஆனால் அவருடைய ஈமான், அவருடைய அந்த செயல்பாடுகள், அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்குல், அவருடைய அமல்கள், இதையெல்லாம் அல்லாஹு தஆலா மெச்சி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடறான், கடைசியில் அவர்களை நபிமார்களோடு அல்லாஹு தஆலா சேர்த்து வச்சிடறான், ரசூல்மார்களோடு சேர்த்து வச்சிடறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால் நபி என்பது ஒருத்தர் கிடையாது. அப்படி நபியாக ஒருவர் வருவார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு நபி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனால் ஒரு நபியுடைய செயல்பாடுகள் யார்கிட்ட இருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணத்தை சொல்லி காட்டி நம்ம காட்டுறாங்க. அப்போ உம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த அளவு உயரக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்குது. ஆனால் நபிமார்களுடைய வருகை ரசூலுல்லாஹோடு நிப்பாட்டப்பட்டதால் நபியாக முடியாது. நபிமார்களுடைய சுஹபத்தில் என்ன செஞ்சிடும், அல்லாஹு தஆலா ஆக்கிடுறோம். இது அந்தஸ்து உயரக்கூடியவர்களுடைய மகாம். இது அதே போல் சில செயல்பாடுகளின் காரணத்தினால் மிக மிக மோசமான நிலையில் அடையக்கூடிய ஒரு தன்மையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு நபர் இருக்கிறார், பாவமான காரியம் செய்கிறாரு, அவர் பாவியாகி விடுகிறார். முஸ்லீமாக தான் இருக்கிறாரு, ஆனால் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு இஸ்லாத்தை விட்டு தூரமாக போயிடார். ஆனால் காஃபிர் ஆகலை, பாவி ஆகிட்டார், ஃபாசிக் ஆகிட்டார். அதே ஒரு நபர் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருக்கிறார், அவர் காஃபிராக போயிடுறார். அதே இன்னொரு மனிதர் இருக்கிறார், இணை வைக்கக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முஷ்ரிக்காக போகிறார். புரிஞ்சிங்களா? இன்னும் சில நபர்கள், இதெல்லாம் நம்முடைய வெளிரங்க பார்வையில் அந்தஸ்தால் மிக தாழ்ந்தவர்கள் என்று நம்ம பார்க்குறோம், இஸ்லாத்துடைய அடிப்படையில் தாழ்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இடத்துல மிக மிக மோசமான அந்தஸ்தில் உள்ளவர்கள் யார் என்று பார்த்தா முனாஃபிகீன்கள் தான். கடைசி அந்தஸ்தில் அல்லாஹு தஆலா யாரை வச்சுருக்கிறோம்?
மிக மிக மட்டமானவர்கள் என்று பார்த்தா அது யார்? அது முனாஃபிகீன்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்களாம். நரகத்துடைய தர்க் என்று சொன்னால் ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலிருந்தும் அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள். ஏன் அந்த அளவு தாழ்ந்தவர்களாக இருக்கிறதால வேதனையால் அல்லாஹ் தாலா அடிமட்டத்தில் கொண்டு போய் அல்லாஹ் வச்சுருக்கான். அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாப்போ நரகத்துடைய படித்தரம் இருக்குது. இதில் உச்சகட்டமான வேதனையுடைய படித்தரம் யாருக்கு என்று பார்த்தா முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹு தாலா அப்படி ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் நம்பிக்கை மோசடி செய்தல். ஒரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரிடத்தில் 4 தன்மைகள் இருக்கிறதோ, யாரிடத்தில் 4 தன்மைகள் இருக்கிறதோ, இந்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபுதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கவனமாக கொஞ்சம் கேளுங்க, மன் குன்ன ஃபீஹி ஃபஹுவ முனாஃபிகுன் ஹாலிசுன். யாரிடத்தில் அந்த 4 தன்மைகள் இருக்கிறதோ அவர் பரிபூர்ணமான முனாஃபிக்காக இருக்கிறார். முஃமினுன் ஹாலிஸ் சொல்கிற பார்த்தீங்களா, பரிசுத்தமான முஃமின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க முனாஃபிகுன் ஹாலிசுன், பரிபூர்ணமான முனாஃபிக்காக அவர் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சால் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த 4ல் ஏதாவது ஒன்று அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிஃபாக்குடைய பங்குலேருந்து ஒரு பகுதி அவர்கிட்ட இருக்குன்ட்டாங்க. 4ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சு என்று சொன்னால் நிஃபாக்குடைய ஒரு பகுதி அவர்கிட்ட இருக்குது. இப்போ 4ல் ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்தது என்று சொன்னால் அவர் கால்வாசி முனாஃபிக்காக இருக்கிறான்னு அர்த்தம். 4ல் 2 இருக்குது என்று சொன்னால் அவர் அரைவாசி முனாஃபிக்காக இருக்கிறான்னு அர்த்தம். 4ல் 3 இருந்துச்சு என்று சொன்னால் அவர் முக்கால்வாசி முனாஃபிக்காக இருக்கிறார். 4மே இருந்துச்சு சொன்னால் பரிபூர்ண முனாஃபிக்காக இருக்கிறான்னு அர்த்தம். விளங்குதுங்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விளஞ்சிங்களா, ஒமன் கானத் ஃபீஹி ஹுல்லத்துன் அல்ல ஹல்லத்துன். விளஞ்சிங்களா? யாரிடத்தில் இதில் ஒரு பகுதி இருக்கிறதோ, யாரிடத்தில் இதில் ஒரு பகுதி இருக்கிறதோ, மின்ஹுன்ன கான ஃபீஹி ஹல்லத்துன் மின் நிஃபாக், அவரிடத்தில் நிஃபாக்கிலிருந்து ஒரு பகுதி உண்டாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளஞ்சிங்களா? அது என்ன 4 விஷயம் என்ன என்று பார்த்தா, இதா ஹத்தஸ கதப, அவர் பேசினால் பொய் பேசுவார், பேசினால் பொய் பேசுவார். 2வது இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை அவர் மீறிவிடுவார், முறிச்சிடுவார். விளஞ்சிங்களா? இதா ஆஹத கதர, ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிடுவார். ஆகத என்னதான், ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை அவர் முறிச்சிடுவார். விளைஞ்ச இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, அந்த வாக்குறுதியை மீறிடுவார். அல்ல ஒரு ஒப்பந்தம் செய்கிறாரு, விளைஞ்சிங்களா, இந்த நேரத்தில் இந்த மாதிரி கட்டணம் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்கிறாரு. கடைசியில் என்ன செய்கிறார்? கதர, அதை முறிச்சிடுவார். அடுத்து வையதா ஹாசம ஃபஜர, ஏதாவது ஒரு விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்று சொன்னால் தவறான விஷயங்களை, பாவமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுவார், பாவமான விஷயங்களை பேச ஆரம்பித்து விடுவார். இந்த 4 விஷயம் இருக்கிறதே, இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் இதை விட்டு நம்ம எல்லோரையும் எல்லா நினைச்சுன்னு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்போது இதில் நம்ம இந்த ஹதீஸை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க 4ல் 1 இருந்தது என்று சொன்னால் அவரிடத்துல கால் பகுதி நிஃபாக் இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்களேன், இப்போ ஒவ்வொன்றிலையும் 10 வச்சிங்க. இதா ஹத்தஸ கதப இருக்குல்ல, அது 10. இதா வஅத அஹ்லஃப 10, இதா ஆஹத கதர 10, இதா ஹாசம ஃபஜர 10 வச்சிங்களேன். இப்போ 10 பொய் சொன்னார் என்று சொன்னால் அவர் கால்வாசி முனாஃபிக் ஆகிட்டார். 10 ஒப்பந்தத்தை மீறினார் என்று சொன்னால் கால்வாசி முனாஃபிக் ஆகிட்டார். 10 தர்க்கம் செய்யக்கூடிய நேரத்தில் பாவமான காரியத்தில் ஈடுபட்டால் கால்வாசி முனாஃபிக் ஆகிட்டார். 10 ஒப்பந்தத்தை மீறினார் என்று சொன்னால் கால்வாசி முனாஃபிக்காக போயிட்டார் வச்சிங்களேன். இப்போது இந்த ஹதீஸ் நம்ம விரிவாக பார்த்தோம்னு சொன்னால், அப்போ ஒரே ஒரு பொய் சொல்கிறார், அப்போ அந்த கால் பகுதியில் ஒரு பகுதி அவர்கிட்ட வந்துச்சுன்னு அர்த்தம். கால் பகுதியில்
10% என்ன வந்துருச்சு அவர் இடத்துல, முனாஃபிக்குடைய தன்மை அவர் இடத்துல வந்துச்சுன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடக்கிறாரு, தெரிந்து கொண்டே என்ன செய்ய ஒரு ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடக்கிறார் என்று சொன்னால், அப்போ அந்த முனாஃபிக்குடைய அந்த கால் பகுதியில் ஒரு பகுதி என்ன ஆகிடுச்சு அவர் இடத்துல வெளியாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சொல்ல பாயிண்ட் வளர்ந்துங்களா? அப்போ கால்வாசி 10 விஷயம் செஞ்சால் கால்வாசி முனாஃபிக் ஆகிட்டார் என்று சொன்னால், அப்போ ஒரு போய் சொல்கிறார் தெரிஞ்சுக்கிட்டே. அப்போ என்ன அர்த்தம்? அது முனாஃபிக்குடைய அந்த தன்மையில் 10ல் ஒரு பகுதி உங்ககிட்ட வந்துடுச்சு, காலில் ஒரு பகுதி என்னவாகுது நம்ம இடத்துல வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தன்மைகள் வரவே கூடாது. கடைசியில் என்னவாகும்? இந்த தன்மைகள், பொய் சொல்லக்கூடிய தன்மை நம்ம இடத்துல வந்துடுச்சு, இந்த 4 தன்மைகளை சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு என்று சொன்னால், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து எல்லா விஷயத்திலையுமே பொய் சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல உண்டாயிடும். எந்த ஒரு செய்தியை செய்தாலும் அதில் மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல உண்டாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஊஹும். கடைசியில் முனாஃபிக்குடைய தன்மை எப்படி மாறிடுச்சு? அவர்கள் முஸ்லீம்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. கடைசியில் அவங்க தன்மை என்னவாயிடுச்சு? அல்லாவே ஏமாத்துறோம் நம்ம. இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், அவர்கள் அல்லாவை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டார்கள் அவர்கள். வஹுவ காதிஊஹும், ஆனால் அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க முனாஃபிக்குன்னு தெரியாத மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், செயல்பாடுகள் அமைச்சிக்கிட்டு இருக்கான். எங்கே போய் நின்றுடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களுடைய நிஃபாக்கை வெளிப்படுத்தி கடைசியில் அல்லாஹ்வையே என்ன செய்யக்கூடியவர்கள் ஆகிட்டாங்க, ஏமாற்றக்கூடியவர்கள் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏமாற்றிட்டோம் என்று என்ன செய்யலாம், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா விதமாக இஸ்லாத்தின் நற்காரியங்களை செய்கிறோம், இதை வச்சு அல்லாஹ் நம்மளை முஸ்லீம் அல்லாஹ் நினச்சிட்டான், நம்மளை முக்மீன் அல்லாஹ் நினச்சிட்டான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா உள்ளத்தில் என்ன இருக்குண்டு? உள்ளத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடுகள் உள்ளத்தில் இருக்குது. வெளிரங்கத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு சாதகமாக நடிப்பதை போல் நடிச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு அவங்க என்ன எண்ணிக்கிட்டாங்க, அல்லாஹ்வை நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இதே தன்மை தான் முனாஃபிக்கினுடைய அந்த தன்மை யார் இடத்துல வெளிப்படுகிறதோ அவருடைய உள்ளத்துலேயும் இருக்கும். விளைஞ்சிங்களா? பொய் சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிட்டோம் என்று சொன்னால் அவர் நினச்சிக்கிட்டார் அவரை நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டார். அப்போ என்ன அவர் உள்ளத்தில் மறைமுகமாக சொல்கிறாரு, அல்லாஹ்வையே நம்ம ஏமாற்றிட்டோன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமான்ட்டு? அல்லாஹ்வுக்கு தெரியதான் செய்யும். அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா நம்ம வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையான்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியதான் செய்யும். அப்போ அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக அவர் சொல்லாமல் சொல்கிறார் அவர். விளைஞ்சிங்களா? வஹுவ காதிஊஹும். இன்னொரு பாதிப்பு என்ன உண்டாகும்? இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுக நிற்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சோம்பேறிகளாக தொழுக நிற்பார்கள். தொழுக நிற்கும்போது எப்படி நிற்பாங்க? சோம்பேறியாக நிற்பாங்க. காரணம் என்ன? உள்ளத்தில் ஈமான் இல்லை, உள்ளத்தில் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இல்லை. யார் முன்னாடி நிற்கிறோம், யாருக்காக வேண்டி தொழுகிறோம் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் தொழுகையில் சோம்பேறித்தனம் என்னவாகுது உண்டாகுது. ஒரு போலீஸ் முன்னாடி நிற்கும்போது நம்ம சோம்பேறித்தனமாக நிற்போமா? ஒரு அரசியல்வாதி முன்னாடி நிற்கும்போது சோம்பேறித்தனமாக நிற்போமா? ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸர் முன்னாடி நம்ம நிற்கும்போது எப்படி நிற்கிறோம்? மரியாதை நிற்கிறோம்ல விளைஞ்ச. ஆனால் தொழுகையில் நின்றோம் என்று சொன்னால் என்ன வராது? சோம்பேறித்தனமாக நிற்கிறோம் என்று சொன்னால் அப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அல்லாஹ் மேலே இல்லாமல் இருக்க காரணத்தினால நம்ம அப்படி சாதாரணமாக நிற்கிறோம். அவரை பற்றி ஒரு மதிப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவர் மேலே முன்னாடி மரியாதை நிற்கிறோம். அந்த ஒரு மதிப்பு யார் மேலே இல்லை அர்த்தம்? அல்லாஹ் மேலே இல்லைன்னு அர்த்தம். அவர் என்னை பார்க்குறாரு, அவர் எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார் என்பதால் அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம், கண்ணியமாக நம்ம அவருக்கு நிற்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த எண்ணம் நமக்கு இல்லைங்கிறதால நம்ம என்னவாகுது, சாதாரணமான முறையில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகுது. அப்போ இந்த தன்மை எப்போ நம்ம இடத்துல உண்டாகும்? இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால் நம்ம இடத்துலையும் தொழுகையில், குர்ஆன் ஓதுதலில், வணக்க வழிபாடுகளில் எல்லாவற்றிலையுமே சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன்னா உயர்ந்த இபாதத்தாகிய தொழுகையிலேயே ஒருத்தன் சோம்பேறித்தனம் வந்துடுச்சு என்று சொன்னால் அடுத்தடுத்து வணக்கங்களாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலையுமே என்ன உண்டாயிடும், ஒரு இடத்துல சோம்பேறித்தனம் வந்துடும். விளைஞ்சிங்களா? வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா வலா யதுகுரூனல்லாஹ இல்லா கலீலா. அவங்க அல்லாஹ் திக்ரு செய்வாங்க, ஆனால் ரொம்ப சொற்பமாக திக்ரு செய்வாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? கொஞ்சமும் அல்லாஹ் திக்ரு செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, திக்ரு செய்யவே மாட்டாங்க. யாருடைய அடையாளம்? முனாஃபிக்கின்களுடைய அடையாளம். கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுக்கு இருக்கவே இருக்காது.
வெளிரங்கத்தில் வேணால் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவீங்க, ஆனால் உள்ளத்தில் அதுக்கு நேர்மாற்றமான எண்ணம் தான் அவர்களிடத்தில் இருக்கும். அல்லாஹ் மேலே சந்தோஷமான ஒரு எண்ணம் இருக்குமா என்று பார்த்தா இருக்காது. அல்லாஹ் மேலே வெறுப்பு தான் உள்ளத்தில் இருக்கும். முனாஃபிக்கின் வெளியே நாவால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் அப்படி வெளிரங்கத்தில் சொல்லிக்குவாங்க. ஆனால் மனசு உள்ள என்ன இருக்கும்? அல்லாஹ் மீது வெறுப்பு தான் இருக்கும். சுத்தமாக அல்லாஹ்வுடைய திக்ர் அவர்களிடத்தில் வலா எதுக்குருன் அல்லாஹ் இல்லா கலீல், அவர்கள் அல்லாஹ்வை கொஞ்சமாகவே தவிர, அப்படி சொன்னால் சுத்தமாகவே என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வை அவர்கள் திக்ரே செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறோம். விளஞ்சிங்களா? அப்போ இந்த தன்மைகள் எப்போ ஒரு மனிதத்தில் உண்டாகுது? அதுக்கு ஆரம்பம் இதுதான். ஒரு மனிதர் பொய் பேசுகிறாரு என்று சொன்னால் அவரிடத்துல என்ன ஆரம்பிக்குது? அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மறுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. எப்போ பொய் பேசுவார்? யாருக்கும் தெரியாதுங்க சொன்னால் தான் என்ன செய்வார்? பொய் பேசு. அப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னால் எப்போ அது நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க? எனக்கு தெரியலனா தான் சொல்லுவீங்க. அந்த இடத்துக்கு போனியப்பா நான் கேட்குறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க, என்கிட்ட என்ன சொல்கிறீங்க? போகலைன்னு சொல்கிறீங்க. எப்போ சொல்லுவீங்க? எனக்கு அது தெரியலனா தான் சொல்லுவீங்க. நீங்கள் போனீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிலனா தான் என்ன செய்வீங்க? என்கிட்ட நீங்கள் போகலான்னு சொல்லுவீங்க. விளைஞ்சிங்களா? இப்போ நீங்கள் அந்த இடத்து இப்போ அது என்கிட்ட சொல்ல பொய்யாயிருது. இப்போ அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் போனீங்களா இல்லையான்னு? தெரியதானே செய்யும். இப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்ம அசத்துக்கிட்ட போய் சொல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியதானே செய்யும். நம்ம சொல்கிறது பொய் என்று அல்லாஹ்வுக்கு தெரியதானே செய்யும். என்ற உள்ளத்தில் ஒரு ஈமான் இருந்தது என்று சொன்னால் பொய் சொல்ல மாட்டோம். எப்போ போய் சொல்கிறோம்? அல்லாஹ்வுக்கு தெரியாது நம்ம சொல்லாமல் சொல்கிறதா தான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். விளைஞ்சல் யார் நமக்கு தெரிய போகுது? யாருக்குமே அல்லாஹ்வுக்கு தெரியவா போகுது? அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லாமல் சொல்கிறோம். அப்போ நாவால் அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொல்கிறோம். ஆனால் செயலில் அல்லாஹ்வுக்கு இந்தந்த விஷயங்கள் தெரியாதுன்னு மாதிரி செயலில் சொல்லி காட்டும். நம்ம வாக்குறுதி அளித்தா அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நமக்கு தெரியும். வாக்குறுதி மீறினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது ரசூலுக்கு பிடிக்காது நமக்கு தெரியும். விளைஞ்சிங்களா? இப்போ அந்த வாக்குறுதி நம்ம மீறுறோம் என்று சொன்னால், தெரிஞ்சுக்கிட்டு மீறுறோம் என்று சொன்னால் அதனால் யாருக்கு வாக்கு கொடுத்தோமோ அவருக்கு பாதிப்பு உண்டாகும் என்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மீறுகிறோம் என்று சொன்னால், அப்போ நம்ம சொல்லால் என்ன செய்கிறோம்? வாக்குறுதி மீறினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது நாவால் சொல்கிறோம். உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு மாறுதான் செய்கிறோம். இது எதனுடைய அடையாளம்? இது நிஃபாக்குடைய அடையாளம் தான் இது. அப்போ அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை உள்ளத்தால் நம்ம செயல்களை செய்து கொண்டு நாவால் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் பிடிக்காது, பொய் பேசினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, நம்பிக்கை மோசடி செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று நாவால் சொல்லிக்கிட்டு செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே என்று இருப்போம் என்று சொன்னால் இது நிஃபாக்குடைய அடையாளம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதஅத்துமீன கான, நம்பிக்கை வைத்தால் நம்பிக்கை மோசடி செஞ்சுருவானோ. நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை மோசடி கான சொன்னால் மோசடி செஞ்சுருவோம். எந்த விஷயத்தை நம்ம அவரை நம்பினோமோ அந்த விஷயத்துக்கு மாற்றமான முறையில் செய்து யார் நம்பினாரோ அவருடைய மனசை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இது எதனுடைய அடையாளம்? நிஃபாக்குடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னோம். ஒரு வேலையை நம்பி ஒரு இடத்துல ஒப்படைக்கிறோம், அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சிருவார் என்று நம்ம சொன்னோம். ஏதாவது தங்கடத்தின் காரணத்தினால அவர் விட்டுட்டார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிந்தே என்ன செய்கிறார்? அந்த வேலையை விட்டு விடுவார் என்று சொன்னால், இதனால் என்ன சொன்னால் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நபர் ஒரு வேலையை விட்டு விடுவார் என்று சொன்னால் அவர் என்ன செஞ்சிட்டார்? நம்பிக்கை மோசடி செஞ்சிட்டார். இது எதனுடைய அடையாளம்? முனாஃபிக்குடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சில நபர்களுடைய மௌத் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது, ஒரு முஃமினான அடியார் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் சில சிரமங்களை அடைந்து மௌத்தா போகிறாரு. நான் பார்த்த வரைக்கும் சில முஃமினான அடியார்கள் என்ன மௌத்துடைய நேரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டு என்ன செய்கிறாங்க? மௌத்தாக்குறாங்க. சக்கராத்துடைய அந்த வேதனை, அந்த மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக என்ன செய்கிறாங்க? முஃமினான அடியார்கள் மௌத்தா போகிறாங்க. அதே சில முனாஃபிக்கின்களுடைய மௌத்தையும் நான் பார்த்தேன், சாதாரணமாக மௌத்தா போயிடுறாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, படுத்தா மொத்தா போயிடுறாங்க. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அல்லாஹு தஆலா முஃமினான அடியார்களுக்கு அந்த மௌத்துடைய நேரத்தில் சில வேதனைகளை ஏன் கொடுக்குறான் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டி அந்த வேதனையை அல்லாஹு தஆலா கொடுக்குறான்.
கொடுத்து எல்லா பாவத்தையுமே அல்லாஹு தாலா அழித்து பரிசுத்தமான முஃமினாக அல்லாஹு தாலா கியாமத்துக்கு அல்லாஹு தாலா கூட்டு போகிறான். அந்த முனாஃபிக்கின்களுக்கு ஏன் அல்லாஹ் இலகுவை கொடுக்குறான் என்று சொன்னால், வாழ்நாளில் செய்த சில நற்காரியங்கள் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு கூலி அல்லாஹு தாலா மௌத்துடைய நேரத்தில் ஒரு இலகுவை கொடுத்துட்றான். இலகுவை கொடுத்து அவர்கள் செய்த அந்த நிஃபாக்குடைய அந்த தண்டனையை அல்லாஹு தாலா மறுமையில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ மௌத்தில் ஒரு லேசை கொடுத்து பின்னாடி ஒரு வேதனை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுக்குறான். முஸ்லீம்களுக்கு முஃமினான அடியார் மௌத்தில் ஒரு சிரமத்தை கொடுத்து பின்னாடி நிம்மதி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுக்குறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ நிஃபாக்குடைய இந்த செயல்பாடுகளுடைய பாதிப்பு எங்கே உண்டாகுது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்டாகுது, இபாதத்துகளில் உண்டாகுது, மக்களுடைய மனதில் அவரை பற்றிய ஒரு கெட்ட எண்ணத்தை அல்லாஹு தாலா உண்டாக்கிடுறான். கடைசியில் மௌத்துடைய நேரத்தில் ஒரு இலகுவை அல்லாஹு தாலா உண்டாக்கி கொடுத்து பின்னாடி பெரிய வேதனையில் கொண்டு போய் அல்லாஹு தாலா சேர்த்துட்றோம் வளைஞ்சு. அப்போ இந்த செயல்பாடு நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கள், நம்ம எதாவது போய் சொல்கிறோமா, நம்ம யாருக்கா வாக்குறுதி கொடுத்து மாறு செஞ்சுருக்கிறோமா, யார் அதாவது பேசக்கூடிய நேரத்தில் ஏதாவது தவறான விஷயம் எதாவது பேசிடுறோமா, ஹாசமாக ஃபஜரை பேசினால், தர்க்கம் செய்தால் ஃபஜரை பாவமான விஷயத்தை பேசிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசக்கூடிய நேரத்தில் ஒரு தர்க்கம் மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னால், அல்ல ஒரு சண்டை மாதிரி என்னவாகுது 2 பேருக்கும் மத்தியில் உண்டாகுது. அப்படி உண்டாகக்கூடிய நேரத்தில் கண்ணியமான வார்த்தைகள் என்ன செய்யணும், பேசணும். எடுத்தவுடனே அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது. உதாரணம், கணவன் மனைவிக்கு மத்தியில் அடிக்கடி என்னவாகும், சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், வராமல் என்ன செய்யாது இருக்கார். ரசூலுல்லாஹ்வுக்கு என்னவாச்சு வந்துச்சிங்களா, எல்லாத்துக்கும் என்ன இருக்கோ அது வரதான் செய்யும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, மனைவியை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டிடுறாங்க. வளைஞ்சிங்களா, இது இந்த மாதிரி செய்யக்கூடாது. கண்ணிய குறைவான வார்த்தைகள் நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், காரணம் இருந்தாலே பயன்படுத்தக்கூடாது தான் என்பது அவசியமான விஷயம். எந்த ஒரு காரணம் இல்லாமல் எடுத்தவொடனே அசிங்கமான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் இதெல்லாம் நாம் செய்வோம் என்று சொன்னால் இது நிஃபாக்குடைய அடையாளமாக இருக்குது. அண்ணன் தம்பி பற்றியில் சின்ன ஒரு தடங்கள் பிரச்சனை வருது, எடுத்தவொடனே என்ன செய்கிறது, சில விஷயங்களை தகுதியற்ற வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால் இது நிஃபாக்குடைய அடையாளம். இது ஏதாவது ஒன்று சண்டை போடுறோம், ஒன்று என்ன செய்ய பாவமான காரியம், ஒன்று அசிங்கமாக பேசுகிறது, அல்லது அவரை எப்படி நம்ம அவருடைய வாழ்க்கையை கெடுக்க முடியுமோ அதை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஈடுபடுறது. இதெல்லாம் என்னவாகும், முனாஃபிக்குடைய அடையாளங்களில் உள்ளதாக இருக்கும். இந்த செயல்பாடுகளை நம்மக்கிட்ட இருக்கிறதா என்று பார்த்து அதை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா விஷயங்களும் நமக்கு சீர்படும். அதை நம்ம மாற்றலை என்று சொன்னால் எந்த ஒரு விஷயம் நமக்கு சீர்படாது. அழிஞ்சிங்களா, அந்த தன்மைகள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை சீராகுமா, சீராகவே ஆகாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதில் ஒரு பகுதி உங்ககிட்ட இருந்துச்சு என்று சொன்னால் நிஃபாக்குடைய ஒரு பகுதி உங்ககிட்ட இருக்குது, கால்வாசி பங்கு உங்ககிட்ட இருக்குது. 2 இருந்துச்சு சொன்னால் அரைவாசி இருக்குது. அதை நான் இன்னும் விளக்கமாக சொன்னால் 10ல் 1 இருந்துச்சு என்று சொன்னால் அப்போ நான் முனாஃபிக்குடைய அடையாளத்தில் 10ல் 1 பகுதி நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹு தாலா அந்த நிஃபாக்கை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்னும் அல்லாஹு தாலா இஹ்லாஸை அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. இந்த பாவமான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.